ஹாய், வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல். இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் வரதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். புதுசாக வரலட்சுமி விரதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் சிம்பிளாக இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜையில் கலசம் வைக்காமல் சிலைகள் இல்லைனாலும் படம் மட்டும் வச்சு சிம்பிளாக வழிபாடு செய்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே நேரமாக எழுந்தாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவை ஒரு மனையில் வச்சு அவங்களுக்கு மணமான மல்லிகைப்பூ வச்சு கற்பூர தீபம் மட்டும் காட்டிட்டேன். அம்மா மகாலட்சுமி தாயே, நீங்கள் என் வீட்டுக்கு வரணும்மான்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே டேபிளோடு எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடணும். நம்ம அம்மனை அழைச்சிட்டு வரும்போது அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டே வரணும். நான் எப்போதுமே கலசம் வச்சு தான் அம்மனை அழைச்சிட்டு வருவேன். இந்த முறை தான் படம் வச்சு அழைச்சிட்டு வரேன். ஃபோட்டோ மட்டும் வச்சு அம்மனை எப்படி அழைச்சிட்டு வரணும்னு கேட்டவங்களுக்காக இந்த பூஜையை நான் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வீட்டுக்குள்ளாரையே ஒரு டேபிளை வச்சு பச்சை கலர் துணியை போட்டுவிட்டு தான் வந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே அம்மனை உட்கார வச்சுட்டேன். இப்போ ஒரு வாழை இலையை எடுத்து பச்சரிசியோ அல்லது நெல் இருந்தாலோ 3 கைப்பிடி போட்டு பரப்பி விட்டுக்கணும். நெல் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரணமான பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெளியிலேருந்து அழைச்சிட்டு வந்த அம்மனை இந்த நெல் மேலே தான் உட்கார வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நான் என்னுடைய தாயாருக்கு மஞ்சள் சரடில் தாலி போட்டிருக்கேன். இனி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். என்கிட்ட சாமந்தி பூ மட்டும் தான் இருந்தது, ஸோ நான் அதை மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பூஜையாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம வைக்கக்கூடியது முதல் கடவுளான விநாயகரை வச்சிடணும். அடுத்தது குலத்தையே காக்கக்கூடிய நம்மளுடைய குலதெய்வத்தையும் வச்சிடணும். ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றி பூ வச்சா போதும். அது நம்மளுடைய குலதெய்வமாக நினச்சி நம்ம அதை பூஜையில் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே தீபம் வைக்கக்கூடிய வெள்ளி விளக்கில் நெய் விட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி விசேஷமான பூஜையில் நெய் விட்டு தீபம் போடுறது ரொம்பவே நல்லது. நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெயிலையும் தீபம் போடலாம். இனி தாயாருக்கு பிரசாதம் தான் வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை வச்சுக்கலாம். முக்கியமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழமும் வைக்கணும். கூடவே நான் 11 ரூபாய் காணிக்கையும் வச்சுருக்கேன். அம்மனுக்கு பாயாசம் வைக்கலாம், ஸ்வீட்ஸ் வைக்கலாம், சாதம் செஞ்சு கூட வைக்கலாம். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம்னு சொல்லி சாதமும் செஞ்சு வைக்கலாம். இப்போது வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு என்ன கொடுக்கணுன்னா ப்ளவுஸ் பீட், வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, சீப்பு, கண்ணாடி, கோனு, பொட்டு, இது போல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். ஒற்றை படையில் எத்தனை தாம்பூலம் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். 3, 5, 7ன்னு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இல்லை என்னால் இவ்வளவும் வச்சு பண்ண முடியாது, நான் வீட்டுக்கு வந்து யாரையுமே அழைக்கலை அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போய் தாயாரை வழிபட்டதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, ஒரு 2 வளையல் பூ வச்சு கூட வர சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். பூஜையை பண்ணுறதால நம்ம வேண்டின எல்லா வரமும் கிடைக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய கணவருடைய ஆயுளும் நீடிக்கும். புதுசாக மேரேஜ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யுங்க. ஏன்னா செல்வத்தை மட்டும் கொடுக்கக்கூடியவங்க வந்து மகாலட்சுமி தாயார் கிடையாது. ஒரு நல்ல வாழ்க்கையும் இப்படி தான் வாழணும்னு நல்லா கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களும் இவங்க தான். சில பேர் மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஒத்துமையே இல்லாமல் இருப்பீங்க, சண்டைகளாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த பூஜையை பண்ணும்போது சண்டைகள் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒத்துமையோட குடும்பம்னா இப்படி தான் வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுளும் இவங்க தான். இந்த வழிபாட்டை மகாலட்சுமி தாயாரே வந்து சொல்லி கொடுத்ததுனால இது செய்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா பலனும் வந்து சேரும். சாருமதின்ற பொண்ணுக்கிட்ட மகாலட்சுமி தாயாரே கனவுல வந்து இந்த பூஜையே இந்த நாளில் இப்படி செய்யுங்க, உங்கள் வீட்டில் நான் நிரந்தரமாக எப்போதுமே இருப்பேன்னு சொல்லி கொடுத்ததே இந்த தாயார் தான். அதே போல் இந்த பூஜையை வந்து எந்தெந்த வீட்டில் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாட்டை முன்னோர்கள்லேருந்து செஞ்சுட்டு வரவங்களே தான் வரணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. புதுசாக யார் வேணாலும் செய்யலாம். சிலைகள் வச்சும் செய்யலாம், கலசம் வச்சும் செய்யலாம். தாயாருடைய படம் வச்சு எளிமையாக செஞ்சால் கூட நம்மளுடைய உண்மையான பூஜையை அந்த தாயார் ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. இந்த பூஜையை செஞ்சவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் இந்த பூஜை பண்ணினதுக்கப்புறம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நிறைய கடன் தான் இருக்குது, வீட்டில் நிறைய சண்டைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய்யுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சூரியன் உதிக்குது, உடனே வந்து மறைஞ்சிட்டு உடனே உதிக்கிறாரா?
இல்லையே. மறைஞ்சு மறுபடியும் உதிக்கிறதுக்கே வந்து 24 மணி நேரம் ஆகும்போது, நம்மளுடைய வேண்டுதல் அந்த கடவுளுக்கு போய் சேர்ந்து, அவங்களுடைய பார்வை நம்ம மேல படும்போது கொஞ்சம் டைம் ஆகும். தொடர்ந்து நம்ம இந்த வழிபாட்ட செஞ்சுட்டு வந்தோம்னா, கண்டிப்பா அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளவு ஏன், நானே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கேன். நானும் இந்த வழிபாட்ட புதுசா தான் தொடங்குனேன். 2020ல நான் இந்த வழிபாட்ட செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ 5 வருஷமா நான் இந்த வழிபாட்ட செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில சில தடைகள் இருந்தாலுமே, நான் இன்னும் தொடர்ந்து இந்த வழிபாட்ட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வழிபாட்ட செஞ்சா என்ன கடவுள் வீட்டுக்கு வந்து பணம் குடுப்பாரா? இல்ல கூரைய பிச்சுட்டு குடுப்பாங்களா? அப்படின்றதெல்லாம் கிடையாது. பணம் எந்த வழியில வரும்ன்னு சொல்லி அந்த வழிகள காட்டுவாங்க. வேலையே இல்லாம இருப்போம். வேலை குடுப்பாங்க. எனக்கெல்லாம் நெறைய கடன் இருந்துச்சுங்க. பூஜைய நான் தொடங்கும் போதெல்லாம் ரொம்பவே கடனா தான் இருந்தேன். ஆனா, இப்போ ஒரு கடன் கூட எனக்கு கிடையாது. இதெல்லாம் இந்த பூஜைய பண்ணா சாமி தந்துச்சான்லாம் கிடையாது. அதுக்கான வழிகள் எனக்கு குடுத்தாங்க. நான் அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனால, இப்போ நான் எந்த கடனுமே இல்லாம இருக்கேன். ஏன் எங்க ரிலேட்டிவ்லயே நான் இந்த பூஜையெல்லாம் பண்றனால, இந்த பூஜையெல்லாம் பண்ணா எல்லாம் சாமி வந்து தருமான்னு கூட என்னைய கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே நான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம, நான் என்னோட வழிபாட்ட எப்போதுமே செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். இந்த வழிபாடுன்னு இல்ல, நம்ம எந்த கடவுளை கும்பிட்டு எந்த வழிபாடு செஞ்சாலுமே, நமக்கு பணம், செல்வங்கள் சேர்றதுக்கான வழிகள உருவாக்கி தருவாங்க இந்த தாயார். இந்த பூஜைய நம்ம செய்யறதுனால எல்லா செல்வங்களும் வந்து சேரும். கன்னி பெண்கள் இந்த வழிபாட்ட செஞ்சா நல்ல கணவர் கிடைப்பாங்க. சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்த பண்றனால, அவங்களுடைய கணவருடைய ஆயுளும் நீடிக்கும். அவங்களுடைய மாங்கல்யமும் பலம் பெறும். இந்த வழிபாடு மட்டும் இல்லைங்க. நம்ம இருக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும், மங்களகரமா இருக்கும்போது, அங்க கடவுள் கண்டிப்பா வாசம் செய்வாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு அந்த வழிபாட்ட செய்யும்போது, என்னுடைய சிஸ்டருங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி தான் நான் செஞ்சேன். யாரையும் வெளி ஆளுங்க யாரையும் அழைக்கல. எங்க அம்மா, என்னுடைய சிஸ்டர்ஸுங்கள மட்டும் தான் வச்சு, பூஜைய போட்டு அவங்களுக்கு நான் வந்து தாம்பூலம் குடுத்தேன். அடுத்த 1 இயர்லயே அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்களும் பொறந்துருச்சு. நான் 2020ல ஃபர்ஸ்ட்டா செஞ்ச வழிபாட்ட பார்க்கணுன்னா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய தாயாருக்கு தீப, தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டேன். பிரசாதமும் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.